வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்ப ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வேணும்னா அம்மாவை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்னோட முதல் எதிரி அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா நீயாதான் இருப்ப அப்படின்னு நம்ம ரேவதி மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அத்தையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உன் கழுத்துல இப்ப தாலி கட்டியிருக்கேன். நான் உன் மேல ஆசைப்பட்டு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் நான் உன் கழுத்துல தாலி கட்டல. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்னு ஒரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி என்னன்னா பரமேஸ்வரிய பார்த்து, நீ உன் பேரனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச, ஆனா நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்சவனே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்டி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பரமேஸ்வரி என்ன நினைக்கிறாங்க, அடியே நீ தாலி கட்ட வச்சதே என் பேரனை தாண்டி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட நம்ம கார்த்தியும் ரேவதியும் நேரா சாமுண்டீஸ்வரி ராஜராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கார்த்தி நேரா பரமேஸ்வரிய பார்த்து ரொம்ப கவலையா நிக்கிறாரு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, என்னதான் இருந்தாலும் அந்த பரமேஸ்வரி இந்த வீட்டோட மூத்தவதான், அவகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு பரமேஸ்வரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பரமேஸ்வரி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றாங்க. அப்புறமா பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்க்க, சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி கிட்ட, இல்ல பரமேஸ்வரி, பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நின்ன, கடைசியில நீ நினைச்சது நடக்காம போயிட்டு பத்தியா, என் பொண்ணுக்கு நான் ரெடி பண்ண மாப்பிள்ள தான் இப்ப தாலி கட்டியிருக்கான் பாத்தியா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, நான் என்ன சொன்னேன், இது மாதிரி உன் பொண்ணோட கல்யாணம் மேடையோட நிக்க கூடாது, அது ரொம்ப பெரிய தடங்களாயிரும், அடுத்தடுத்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களோட லைஃபும் பாதிக்கப்படும், அதனாலதான் என் பேரனை உன் பேத்திக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம்தான் உனக்கு பிடிச்ச டிரைவர் ராஜேவையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டே, ஏன் கார்த்திய விட இவனும் நல்லவ மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி டவுட் பண்றாங்க, என்ன இது, இவ எப்படியாவது அவளோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணா, ஆனா இப்ப ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறாளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. ராஜராஜா சொல்றாரு, எது எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. பரமேஸ்வரி ஆனந்த் அருணை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கான தேவையே இல்லாம போச்சுடா, அந்த சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே நம்ம கார்த்தியை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கா, இது தெரியாம தான் நம்ம இருந்திருக்கோம். அப்ப அருண் சொல்றாரு, ஆமா அத்தை சகஜால கில்லாடிதான், நம்ம எல்லாரு கண்ணுலயும் கடைசியில மண்ணை தூவிட்டு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, நம்ம தான் அத்தைய போய் டம்மின்னு நினைச்சிட்டோம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப மகாலிங்கமும் ராஜராஜாவும் வராங்க. ராஜராஜா நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா அப்பாவை நான் சந்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுமா. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா சொல்ற. மயில்வாகன சொல்றாரு, ஆமா பாட்டி, என்ன உங்களுக்கு தெரியாதா, ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதோட அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு அத்தை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா. பரமேஸ்வரி சொல்றாங்க, யாருக்கு யாரு பர்மிஷன் கொடுக்கறதுன்னு அவஸ்தை இல்லாம போயிட்டு பாத்தியா. சாமுண்டீஸ்வரி என் பிள்ளைய பாக்குறதுக்கு அவகிட்ட போய் நான் அனுமதி கேட்கணுமா பாத்தியாடா. ராஜராஜா சொல்றாரு, அம்மா அவ இப்படி சொன்னதே பெரிய விஷயமா. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கவலைப்படாத, சீக்கிரம் நீ உங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அருண் ஆனந்த் சொல்றாங்க, சரி பாட்டி, வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சே, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ போயிட்டு அபிராமி கிட்ட விஷயத்த சொல்லு, பாவம் ஏற்கனவே கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடந்த கல்யாணத்தை அபிராமி பார்க்கல, இப்ப மறுபடியும் அதே மாதிரிதான் நடந்துருச்சு. அப்ப அருண் சொல்றாரு, ஆமாமா ஆமா பாட்டி, அம்மாவை நினைச்சு பார்த்தாதான் கவலையா இருக்கு, சரி நாங்க போயிட்டு எப்படியாவது சொல்லி
அவங்க மனசை தேத்துறோம். இருந்தாலும் ரேவதிக்கு கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா அம்மா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது கேட்டதோட பாட்டியும் ஆமாண்டா, அத முதல்ல போய் சொல்லுங்க. ரொம்ப நாளா அவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அப்படின்ட்டு ரொம்ப மனசு வெறுத்து போய் இருந்தா. கோவில் கோவிலா தெரிஞ்சா. இப்ப கார்த்திக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சா அவளை விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாருமே கிடையாது. நீங்க போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேரும் சரிங்க பாட்டி நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. மயில் வாகனம் நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி இந்த கல்யாண மண்டபத்துல உங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் உங்களை பார்க்க முடியாதோ அப்படின்னு நினைக்கிறப்ப கவலையா இருக்கு. பாட்டி சொல்றாங்க, ஏய் அதான் வீட்டுக்கு என் பேரன் கார்த்தி வந்துட்டாங்க. இனிமே அந்த குடும்பத்தை அவன் ஒண்ணு சேர்த்துருவான். நீ கவலைப்படாத. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா பாட்டி, அதுக்காக தானே கார்த்திய சீக்கிரமா வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படியோ அத்தைய நான் டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க செம்ம பிளான் தான் போட்டிருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, ஆமா ஏன் மருமகளாச்சே. மயில் வாகனம் சொல்றாரு, அது சரி, இதுல மட்டும் உங்க மருமகன்னு காலரை தூக்கி விட்டுக்கிடுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஆமா இந்த பரமேஸ்வரியோட மருமக அப்படி கூட இருக்க கூடாதுன்னா எப்படி? சரி, எங்க கூட சேர்ந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவ அதுக்கு மேல சாமி ஆட்டம் ஆடுவா. சரி போங்க. இது கேட்டதும் நம்ம ராஜராஜா நேரா அவங்க அம்மாவை கைப்பிடிச்சு, அம்மா சீக்கிரம் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம ராஜராஜா நேரா நம்ம சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டியை பார்த்துட்டு மாயா மூணு பேரும் நின்று பேசுறாங்க. மாயா சொல்றாங்க, கடைசியில உங்க நம்பினது இப்படி நடு ஆத்துல நிக்க வச்சுட்டீங்களே. சந்திரா கேக்குறாங்க, நாங்க என்ன பண்ணோம்? நீ தான் மகேஷ ஒழுங்கா பாத்துக்கல. அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்திருந்தா இன்னரம் இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நடந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் மாயா. அந்த மகேஷ் யாராச்சும் கடத்த வந்தாலும் கூட அவ என்ன எப்படியா பயந்து போறது அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ கடத்தி வச்சிருக்கிற ஆளை ரிலீஸ் பண்ணிருங்க. அவன் எங்க போனாலும் எனக்கு இனிமே கவலை இல்ல. இது கேட்டதும் அந்த ரவுடிகளும் சரி அப்படின்ட்டு நேரா மகேஷ் கிட்ட போயிட்டு, டேய் நீ வந்ததுக்கான தேவை முடிஞ்சு போச்சு போடா. மகேஷ் சொல்றாரு, இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல அப்படின்ட்டு மகேஷ் அங்கேருந்து அவசர அவசரமா மண்டபத்துக்கு ஓடியாடுறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கார்த்தியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மகேஷ் அங்கேருந்து வந்து மண்டபத்தை பார்த்தா மண்டபம் விரிச்சோடி கிடக்கு. மகேஷ் அங்க உள்ளவங்க கிட்ட, இங்க கல்யாணம் நடந்துருச்சா? நடக்கல இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவர் சொல்றாரு, ஏப்பா கடைசி நேரத்துல ரொம்ப பெரிய ட்விஸ்ட் ஆகிருச்சு. நீ எங்கதான்ப்பா போன? நீ தானே மாப்பிள்ள. கடைசி நேரத்துல இந்த வீட்டோட டிரைவரை தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீ எப்படி எங்கதான்ப்பா போன? மகேஷ் சொல்றாரு, என்னை வந்து கடத்திட்டாங்க. அப்ப பார்த்தா மாயா நேரா மகேஷ பார்த்துட்டு ஓடி வராங்க. மகேஷ் நீ எங்க போன அப்படின்ட்டு மகேஷ்ட வந்து கேட்க, மகேஷ் சொல்றாரு, மாயா என்னை வந்துட்டு ஒரு சில பேர் கடத்திட்டாங்க. அவங்க இப்பதான் வந்து என்னை விட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வச்சுதான் அவங்க கடத்திருக்காங்க. சந்திரா சொன்னாங்க, உன்னை கடத்துனது யாருன்னு தெரிஞ்சுச்சா? மகேஷ் சொல்றாரு, எனக்கு யாருன்னு தெரியல. யாரோ ஆனா திட்டம் போட்டு இந்த கல்யாணம் எனக்கும் ரேவதிக்கும் நடக்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. மாயா சரி, நடந்தது வரைக்கும் போகுது, வா நம்ம போகலாம். மாயா சொல்றாங்க, ஆமா எப்படியாவது உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி கோடான கோடி சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கலான்னு நினைச்சேன். கடைசியில எதுவும் ஆகாம போயிட்டு. மாயா அந்த சந்திரா உங்களை நம்பினது வேஸ்ட். சரி நாங்க போறோம் அப்படின்ட்டு மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டியை பார்த்து, என்னங்க எவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணமோ கடைசியில அவனே இந்த வீட்டுக்கு மருமகனா வர மாதிரி ஆகிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? சாதாரணமா டிரைவரா இருக்கும் பொழுதே அவன் நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அக்கா கிட்ட புட்டு புட்டு வச்சான். இப்ப அவன் வீட்டோட மருமகன் ஆகிட்டான். இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத சந்திரா, அவனால என்ன பண்ண முடியும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அவன் யாருமே தெரியாம எப்படி இந்த சாமுண்டீஸ்வரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணான்? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அவன் யார் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவனுக்கு சரியான ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, என்கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா சாமுண்டீஸ்வரி சந்திக்கப்படுவா. நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் சிவனாண்டி நினைக்கிறாரு, இந்த டிரைவர் ராஜா பையன் யாரு? அவனோட அப்பா அம்மா யாரு? நம்ம ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சிவனாண்டி நேரா வீட்டுக்கு போறாரு.
அபிராமிய அருணும் ஆனந்தும் போய் பாக்குறாங்க. அபிராமி வீட்ல இருக்காங்க. அருண் நேரா அபிராமி கிட்ட அம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, வாப்பா அருண், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? அம்மா என்னமோ 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க, எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? அருண் சொல்றாரு, அம்மா இப்படியாவது கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் பாட்டி கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அபிராமி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு? அதான் அந்த சாமுண்டீஸ்வரிய பத்தி தெரியுமே. அவ கண்டிப்பா காலத்துக்கும் நம்மள மன்னிக்கவே மாட்டா. அவ கண்டிப்பா கார்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கவும் மாட்டா. அதோட கார்த்தியும் ஒத்துக்க மாட்டான். அப்ப அருண் சொல்றாரு, அம்மா அங்க நடந்ததே வேற. கடைசி நேரத்துல அத்தை அங்க டிரைவரா இருந்தாருல ஒருத்தர், அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரேவதிக்கு. இது கேட்டதும் அபிராமி சொல்றாங்க, யாருப்பா? அந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தது யாரு? அருண் சொல்றாரு, வேற யாரு, நம்ம கார்த்தி தான். இது கேட்டதும் அபிராமிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னப்பா சொல்ற? அருண் சொல்றாரு, ஆமாமா, கடைசி நேரத்துல அத்தை இப்படி ஒரு ட்விஸ்ட கொண்டுட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறது அத்தைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நினைச்சு அத்தை அந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லல. யாருக்கிட்டையும் சொல்லாம சரியான பிளான பண்ணிருக்காங்க. நம்ம கூட அத்தைய சாதாரணமா நினைச்சிட்டோம். அவங்களுக்கு நம்ம கார்த்தி இருக்கான்னா ரொம்ப பிடிச்சு போயிட்டு, கார்த்தியோட அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அதனால கார்த்தியவே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா கார்த்தி வந்துட்டு பாட்டியோட பேரன் அப்படிங்கிறது தெரியாது. அதனாலதான் சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத்தைக்கு என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டதான் நடிக்க போறாங்க. அபிராமி சொல்றாங்க, அதை விடு, எப்படியோ என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டுல. அப்ப அருண் சொல்றாரு, ஆமாம்மா கல்யாணம் ஆகிட்டு. அபிராமி சொல்றாங்க, நான் இப்பயே போயிட்டு நான் பாக்கணும், நான் நேரா அந்த வீட்டுக்கு போறேன். அருண் சொல்றாரு, அம்மா நீங்க போனா கண்டிப்பா பிரச்சனை ஆகுமா? அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிட்டல, இதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியால என்ன பண்ண முடியும்? நான் போறேன் அப்படின்ட்டு அபிராமி கிளம்புறாங்க. அருணும் ஆனந்தும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனந்த் சொல்றாரு, என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? அருண் சொல்றாரு, ஆமாண்ணா, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லுவோமா அப்படின்ட்டு நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லாருன்னு என்னாச்சு? அருண் சொல்றாரு, அம்மா கிட்ட கார்த்திக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னேன். இப்பவே கார்த்திய பாக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாட்டி. பரமேஸ்வரி சொல்றாங்க, போகட்டும்டா, அதான் கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியால என்ன பண்ண முடியும்? பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னதோட அருண் சொல்றாரு, ஒருவேளை அத்தை ரொம்ப கோவப்பட்டுட்டா என்ன பண்றது? பரமேஸ்வரி சொல்றாங்க, இனிமே அவ கோவப்பட மாட்டாடா, பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அருண் சொல்றாரு, ஐயோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டே, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு போக 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. சந்திர நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா ஆரம்பத்துல இருந்து இவன் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏன் தான் இவன் மாப்பிள்ளை ஆகணும்னு இப்படி பிடிவாதம் பண்றியோ எனக்கு தெரியலக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்த பத்தி நீ திரும்பி பேசாத அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா உன்னாலதான் இந்த விஷயத்த பத்தி நான் திருப்ப பேசல. எனக்கு இந்த டிரைவரை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவன் யாரு எவரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அவனும் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா அவனை போய் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கியிருக்கே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேச வேணாம், பொறுமையா இரு அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுத்துட்ட. உனக்கு கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறது ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேவதி நேரா வீட்டுக்குள்ள வந்ததோட ரேவதிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படியோ அந்த பரமேஸ்வரியை நான் பழி வாங்கிட்டேனே, அது போதும். அவ பேரனை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப போராடுனா. ஆனா அவ என்ன நினைச்சாலும் அவளோட பேரனை இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வரலையே, எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அபிராமியோட சத்தம் கேக்குது, ஏய் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி திரும்பி பார்த்தா நம்ம அபிராமி நின்னுகிட்டு இருக்காங்க. அபிராமிய பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். இங்க என்ன பண்ற? சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி பார்த்து, அக்கா யாருக்கா இவ? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவ யாருன்னு தெரியலையா? இவதான்
பரமேஸ்வரியோட பொண்ணு அபிராமி. அப்ப அபிராமி நேரா வீட்டுக்குள்ள வரும் பொழுது சாமுண்டீஸ்வரி அபிராமியை தடுத்து, ஏய் எங்க நீ வீட்டுக்குள்ள வர, மரியாதையா அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லும் பொழுது சாமுண்டீஸ்வரிய பார்த்து அபிராமி கேக்குறாங்க, நான் ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் என் சம்மந்தி வீட்டுக்குள்ள வரேன். கார்த்தி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா கேக்குறாங்க, யாருக்கு யாரு சம்மந்தி, நீங்க என்ன பொண்ணு கொடுத்துருக்கீங்களா இல்ல பொண்ணு எடுத்திருக்கீங்களா, இப்ப எதுக்கு நீங்க சம்மந்தின்னு சொல்றீங்க, உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம். அபிராமி சொல்றாங்க, என்ன உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசுறீங்க, எங்க வீட்டு பையனை உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. இது கேட்டதும் நம்ம ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, நீங்க தானே டிரைவர் ராஜாவோட அம்மா. அபிராமி சொல்றாங்க, ஆமா ரேவதி நான் தான். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி. ரேவதி என்ன சொல்ற. ரேவதி சொல்றாங்க, ஆமாமா இவங்கதாமா இந்த டிரைவர் ராஜாவோட அம்மா, நான் 2-3 தடவை கோவில்ல பாத்திருக்கேன். அப்ப துர்கா ரோஹிணி எல்லாரும் வந்துட்டு, ஆமாமா இவங்கதான் இந்த டிரைவர் ராஜாவோட அம்மா, நாங்க கோயில்ல பாத்திருக்கோம். சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி, இவதான் என் எதிரி பரமேஸ்வரியோட பொண்ணு அபிராமி, இவளா இந்த டிரைவர் ராஜாவோட அம்மா. டிரைவர் ராஜா இவ சொல்றது பொய்ன்னு சொல்லு ராஜா, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கா. கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. கார்த்தி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ஏப்பா டிரைவர் ராஜா ஏன் எதுவுமே பேசாம இருக்கா சொல்லு, உனக்கு இந்த பொம்பளைக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு. கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து, அபிராமி இங்க பாரு, மரியாதை இந்த இடத்த விட்டு போ, தேவையில்லாம போய் சொல்லி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்காது. இப்பதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், தேவையில்லாம ஏன் இப்ப பிரச்சனையை கொண்டு வர, போடி. அபிராமி சொல்றாங்க, நான் ஏன் போகணும், என் மருமகளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு வீட்டுக்கா வர்றது, புருஷன் வீட்டுக்கு தான் போகணும். மா ரேவதி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து, இங்க பாரு மரியாதை கேட்டுரும், இப்ப போக போறியா ரியா. சாமுண்டீஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, நான் ஏன் இந்த இடத்த விட்டு போகணும், இங்க பாரு என்னோட மருமக தான் ரேவதி, நான் அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், பாமா அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, டிரைவர் ராஜா இந்த பொம்பளை ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கா, இவளுக்கு பதில் சொல்லு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இவங்க சொல்றது உண்மைதான், இவங்கதான் என்னோட அம்மான்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் ஆரம்பத்திலே சொன்னேனே இவனை நம்பாதன்னு, பாத்தியா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஸோ இந்த சீன் கண்டிப்பா அப்கமிங் எபிசோடுல நடக்கும். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.